உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை நேரத்திலே மறுபடியுமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவருடைய வாயை திறந்து உபதேசித்ததான உபதேசங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த செய்திகளில் எல்லாம் அந்த காரியங்களை நாம் சுருக்கமாக ஒவ்வொரு தலைப்பாக நாம் பார்த்து வருகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களிலும் முக்கியமான உபதேசங்களை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இந்த 3 அதிகாரத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசமானது மூல உபதேசமாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் முக்கியமான உபதேசமாக இருக்கிறது. இதை கண்டிப்பாக நாம் கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறதான 31,101 வசனங்களும் நமக்காக தேவன் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இதில் எந்த ஒரு வசனமும் வேண்டாம், இல்லைன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து இந்த வசனத்தை கை கொள்ளலாம், இந்த வசனத்தை கை கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருந்தால் பரவாயில்ல. ஆனால் தேவன் எல்லா வசனங்களையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் எழுதியிருக்கிறபடியினாலே கண்டிப்பாக எல்லா வசனங்களையும் நாம் கை கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வசனங்களையும் நாம் மாற்றி வைக்க முடியாது. யாரும் உபதேசத்தை விரும்புகிறதில்லை. ஆனால் ஆண்டவர் உபதேசத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். கண்டிப்பாக அதை நாம் கடைப்பிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43 முதல் 48 வரை இருக்கிறதான வசனங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததான உபதேசங்களை நாம் பார்க்க போகிறோம். இதனுடைய தலைப்பு சத்துருவை நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களை நேசிப்பதற்காக ஆண்டவர் வலியுறுத்துகிறதை இந்த வசனங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். முக்கியமாக கிறிஸ்தவத்துடைய ஒரு கோட்பாடு, கிறிஸ்தவத்துடைய ஒரு முக்கியமான உபதேச தலைப்பு என்று சொன்னால் அன்பு. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். புதிய ஏற்பாடிலே கொடுக்கப்பட்டிருக்கிற 2 கற்பனைகளும் அன்பு. முழு வேதாகமும் அன்பு என்கிறதான ஒரு சப்ஜெக்டுக்குள்ள அடங்கிவிடும் என்று சொல்லி கலாத்தியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அதனால் அன்பு என்கிறதான அந்த காரியம் புதிய ஏற்பாடிலே மிகவும் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அன்பு என்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியிலே அகப்பே என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி முழு மனதோடு கூட நாம் செலுத்துகிற அன்பு, அதுதான் உண்மையான அன்பு என்று சொல்லி வேதத்திலே இந்த அகப்பே என்கிறதான வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் முழுமையாக அன்பு செலுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். நாம் வசனத்துக்குள்ளாக போகலாம். 43வது வசனம் சொல்லுகிறது, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஏற்கனவே ஒவ்வொரு உபதேசங்களையும் ஆண்டவர் சொல்லும்போது பழைய ஏற்பாடிலே கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசத்தை மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாடிலே தேவன் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 44வது வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இது ஒரு கடினமான உபதேசம். கைக்கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். பழைய ஏற்பாடிலே நமக்கு சத்துரு உண்டு, இல்லைன்னா சத்துருக்களை பகைப்பதற்கான ஒரு அனுமதியை தேவன் கொடுத்திருக்கிறார். சத்துருக்களை பகைக்கலாம், அது ஒரு பெரிய பாவம் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாடிலே வரும்போது புதிய ஏற்பாட்டு ஜனத்துக்கு கர்த்தர் சத்துருக்களை பகைக்கிறதான அந்த உபதேசத்திலிருந்து சத்துருக்களை நேசிக்கிறதான ஒரு உபதேசத்தை ஆப்போசிட்டாக கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த வார்த்தையை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இதிலிருந்து என்ன சொல்ல விரும்புகிறார்? இப்படி ஒரு மனிதன் வாழும்போது செய்யும்போது இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை உண்டாகும். இதனுடைய மூலை உபதேசம் கை கொள்ளுகிற நபர்கள் ஒரு சமாதானமான வாழ்க்கையை வாழ முடியும். நாம் பார்க்கிறோம், நிறைய இடங்களிலே கொலைகள் நடக்கிறது. வைராக்கியத்தினாலே பலர் இன்று கொலை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒருவனை கொலை செய்கிறார்கள், அந்த கொலை செய்த நபர் ஜெயிலுக்கு போறான். இந்த கொலை செய்யப்பட்ட குடும்பத்திலிருந்து யாராவது ஒரு ஆள் எழும்பி அந்த நபரை கொலை செய்கிறாங்க. அது கண்டினியூவாக தொடர்ந்து கொலை நடக்கிறது. இப்படி பல பிரச்சனைகள், பக்கத்து வீட்டில் சண்டை, ஊருக்குள்ள சண்டை, குடும்பத்தில் சண்டை, குடும்பத்துக்குள்ளேயே கொலைகள் நடக்கிறது, குடும்பத்துக்குள்ளே இப்படிப்பட்ட வைராக்கியமான காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பூமி சமாதானமாக இருக்கும்படியாக, சபை மக்கள் சமாதானமாக இருக்கும்படியாக ஆண்டவர் இந்த உபதேசத்தை கொண்டு வருகிறார். நாம் இந்த உபதேசத்தை கை கொண்டு நடப்போமானால், இல்லைன்னா அந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த உபதேசத்துக்குள் வந்து விட்டார்களே ஆனால் உலகம் சமாதானமாக இருக்கும். சத்துருக்களை சிநேகிக்கும் போது அங்கே அன்பு உருவாகிறது, இருவரும் ஒப்புரவாகிறார்கள். அங்கே வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து விடுதலை வருகிறது. நாம் நம்முடைய சத்துருக்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதம், இல்லைன்னா அவர்களை நாம் ஆசீர்வதிக்கிறேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தும் போது அவர்களுக்குள் சமாதானம் உருவாகிறது. பகைக்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்ய போகும்போது அங்கு சமாதானம் உருவாகுகிறது. எல்லா இடங்களிலும் சமாதானம் வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. நாம் இந்த வார்த்தைகளை கௌரவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக வருகிற பிரச்சனைகள் எல்லாம் நாம் எப்படி கையாள வேண்டும், நமக்கு எதிராக வருகிற சத்துருக்களை எல்லாம் நாம் எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கிராமமாக இருந்தாலும் சரி, நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் நாம் ஒரு சமாதானம் பண்ணுகிறவர்களாக, அன்புள்ளவர்களாக, சத்துருக்கள் மத்தியிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய தீர்மானமாக இருக்கிறது. நாம் இப்படி செய்யும்போது உண்மையிலேயே ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். பாருங்க, 46 சொல்லுகிறது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களே ஆனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க, அதாவது வெளியில் இருக்கிற மக்களுக்கும் நமக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? வெளியில் இருக்கிற நபர் தன்னை நேசிக்கிற நபரை நேசிக்கிறான். ஆனால் உள்ளே இருக்கிறவங்க அப்படி இருக்கக்கூடாது. உள்ளே இருக்கிறவங்க தன்னை நேசிக்கிறவர்களை மாத்திரமல்ல, தன்னை பகைக்கிறவர்களையும் தமக்கு விரோதமாய் வருகிறவர்களையும் நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார்.
இந்த வசனங்களை நீங்கள் அப்புறமா நிதானமாக வாசித்து தியானித்து பாருங்க. நிறைய காரியங்களை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேச விரும்புகிறார். இதில் ஒரு மூல கருத்து இல்லைன்னா முக்கியமான கருத்து, ஒரு சமாதானம் அங்கே உருவாகணும், ஒரு சமாதானமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும், எல்லாரும் சமாதானமாக இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு, சண்டைகள் வைராக்கியங்கள் வராமல் இருப்பதற்கு ஒருவரோடு ஒருவர் அன்பாக இருந்தால் போதும். ஒருவரை மன்னித்து, ஒருவரை சகித்து, ஒருவரை ஆசீர்வதித்து, ஒருவரை அவர்களை விசாரித்து, நமக்கு எதிராக இருக்கிற நபர்களோடு கூட நாம் ஒப்புரவாகி நாம் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதுதான் ஆசீர்வாதம். ஒரு குடும்பமாக இருக்குமே ஆனால் அந்த குடும்பத்தில் 4 10 பேர் இருப்பாங்க அப்படின்னா 10 பேரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கோவக்காரராக இருப்பார், சண்டைக்காரராக இருப்பார், இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் உள்ளவங்களாக இருப்பார். எல்லாரும் அதை பொறுத்து புரிந்து கொண்டு சகித்து ஒரு மனதோடு கூட குடும்பத்தை ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பம். எவ்வளவுதான் சொத்து சுகம் வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் சமாதானம் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அந்த ஆஸ்திகளையும் அதில் இருக்கக்கூடியதான அந்த அந்த காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டுமே ஆனால் நமக்கு சமாதானம் வேணும். ஒரு நல்ல ஆகாரம் வச்சுட்டு அந்த ஆகாரத்தை திருப்தியோடு கூட நாம் அதை புசிக்கணும் அப்படின்னா நமக்கு சமாதானம் வேணும். அப்போ ஆண்டவர் இதில் விரும்புகிற காரியம் இதுதான். அப்புறமா அதை தியானம் பண்ணிக்க. அது ஒரு பெரிய செய்தி. சுருக்கமாக சொல்லுகிறேன். நாம் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும். அப்படி செய்கிறதுனாலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் பாருங்க. 48 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணராக இருக்க கடவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற உபதேசங்கள் எல்லாம் சுருக்கமாக கற்றுவிட்டோம். அடுத்து 6ஆம் அதிகாரத்திலே அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.